எல்லாருக்கும் நான் தெரிஞ்ச ஒரு வசனத்தை தான் தியானிக்க போகிறோம். கலாத்தியர் 6:14. இந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, இங்கே இதை சொல்லுகிறது யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டு இருப்பேனாக. அடுத்து சொல்லுகிறார், அவரால் உலகம் எனக்கு என்ன இருக்கான்? சிலுவையில் அறையுண்டிருக்கு, நானும் உலகத்துக்கு சிலுவையில். இந்த வசனங்களை நம்ம நல்லா தியானித்து பார்ப்போமானால், இதை சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் யார் அப்படின்னா, இங்கே முதலாவது இந்த வார்த்தையை ஏன் அவர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலாத்திய சபை காலகட்டத்தில் கலாத்திய சபையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் பழைய ஏற்பாட்டு முறைமைகளை என்ன பண்ணாங்களாம்? மேன்மையாக எண்ணினாங்களாம். என்ன முறைமைகள்? நியாயப்பிரமாணங்கள், விருத்த சேதனங்கள், இதை குறித்து என்ன பண்ணாங்களா அந்த கலாத்திய சபைக்குள்ளே காணப்பட்டுச்சான். இதை தான் மேன்மையாக எண்ணினாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களும் நம்ம விருத்த சேதனம் பண்ணிக்கணும், நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க பெருமையாக பாராட்டினதுனால இதை அறிஞ்ச பவுல் என்ன பண்ணுறாருன்னா, கலாத்தியா சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அந்த நிருபத்தில் தான் பதிவிடுறார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை அன்றி வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டது இருப்பேனாக. அப்படி சொன்ன அந்த சிலுவை எப்படிப்பட்டது? அந்த சிலுவை ஏன் அப்படி அவ்வளோ பெரிய சிலுவை? அது அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்டக்குரிய அளவுக்கு அந்த சிலுவை பெருசா அப்படின்னா, அந்த சிலுவைன்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிலுவைன்றது ஒரு சாபத்தின் சின்னம். அல்லேலூயா. அந்த சிலுவை ரோமா அரசாங்க காலத்தில் அந்த சிலுவை என்ற பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்களாம். எல்லாரும் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே கலக்கம் அடைவாங்களாம். ஏன்னா ஒரு கொடூரமாக ஒருத்தவனை கொல்லக்கூடிய ஒரு கருவியாக தான் காணப்பட்டது எது? இந்த சிலுவை. இப்படி ஒரு கொடூரமாக சாபத்தீட்டான காணப்படுகிற ஒரு சிலுவையை நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்கிறாரு. அப்படி அந்த சிலுவையில் என்ன நடந்துச்சு? ஒருவேளை இதை சொல்கிறவர் ஒருவேளை புரியாமல் இருக்கலாமா? அவருக்கு ஏதோ ஒரு அறிவு இல்லையா அப்படின்னு நினச்சா, அப்போஸ்தலனாகிய பவுல் குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் மிக சிறந்த உயர்ந்த பெரிய ஆசானான கம்மாலியேல் கிட்ட என்ன பண்ணாராம்? எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவராம். அவர் பல கோடி சொத்துக்கு யாராம்? அதிபதியாக காணப்பட்டார். 3 பெரிய கப்பல்களை என்ன பண்ணாராம்? உடையவராக காணப்பட்டார். அது மட்டும் இல்லை, அவரை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறது, அவர் என்னன்னா அறிவிலும் ஞானத்திலும் மிகப்பெரிய அறிவாளியும் புத்திசாலிங்க, அவ்வளோ ஞானியாக இருந்தார். யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் தெளிவாக இருக்கிறாரு, அவர் மகா ஞானம் உள்ளவர். அவர் இன்னும் சொல்லப்போனால் நியாயப்பிரமாணத்தை முழுசும் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக கற்று நன்கு படித்து தேர்ந்தவர். யாருன்னா இவர்? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் என்னப்பா இந்த சிலுவை குறித்து சொல்கிறார்? அப்படி இந்த சிலுவையில் என்ன உண்டாயிற்று, அப்போ இந்த சிலுவையின் மூலம் என்ன கிடைத்தது என்பதை நாம் இத்தனை நாளாக தியானித்தோம். பார்ப்போம். மத்தேயுவில் 1:21 சொல்லுகிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராக இயேசு என்ற நாமன் மூலமாக என்னப்பட்டாராம்? வெளிப்பட்டார். யார் அவர்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதற்காக ஒருவர் பிறப்பார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதே போல் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல 1 பேதுரு 1:19 குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற திரு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம என்ன அடைஞ்சிருக்கிறோமா? பாவ மன்னிப்பு, மீட்பை அடைஞ்சிருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அவர் எப்படி சொல்லப்பட்டிருக்காரோ, எப்படி வெளிப்பட்டாரோ, அதே போல் அவர் சிலுவையின் மூலம் என்ன பண்ணியிருக்காரா? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். அதே 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கும். அதே போல் நம்மளை சுத்திகரிச்சிருக்கா? இன்றைக்கி நம்ம சுத்தர்களாக இருக்கிறோமா? நம்ம நீதிமான்களை இங்கே காணப்படுகிறதற்கு காரணம் ஏன்னா, அவர் சொல்லியிருந்த அந்த மத்தேயு 1:20 வெளிப்பட்டு அதே சிலுவையில் என்ன பண்ணாரா? பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவம் நிறைந்த நம்ம மரணத்துக்கு தகுதியாக இருக்க நம்மை கொண்டு நம்ம என்ன பண்ணியிருக்காரு? அவர் பாவ மன்னிப்பாக மீட்பை நமக்கு தந்து இன்றைக்கு நம்ம சுத்தர்களாய் பரிசுத்தர்களாய் தேவனுக்கு நீதிமான்கள் என்ற பெயர்கள் பெற்று இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு என்ன பண்ணப்படுகிறோம்? காணப்படுகிறோம். அப்போது முதல்ல சிலுவையின் மூலம் என்ன உண்டாயிற்றா? பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிற்று. ரெண்டாவது சிலுவையின் மூலம், அதுதான் ஒரு அருமையான வசனம். ரோமர் 5:9 சொல்லுகிறது, இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவை சிந்தின அந்த இரத்தத்தினாலே நம்ம எப்படி மாற்றப்பட்டிருக்குமா? நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கோம். ரெண்டாவது, இந்த சிலுவையில் என்ன கிடச்சிது? அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்ட அளவுக்கு இரண்டாவது சிலுவையில் என்ன கிடச்சிதுன்னா, ஏசாயா 53:5 சொல்லுது, அப்போது சிலுவையில் ஒருத்தருக்கு என்ன உண்டாகிறதா? சமாதானம் உண்டாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளுக்குள் போனதுனால தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்கு என்ன கிடச்சிருக்கான்? நிம்மதியற்று வாழ்கிற, போராட்டத்தோடு காணப்படுகிற, ஒரு வியாதியின் போராட்டத்தில் உச்சத்தில் சமாதானம் இழந்து வேதனையோடு தனிமையில் அழுகிற, ஒரே மன அழுத்தத்தில் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சமாதானம் எதன் மூலயமா கிடச்சிருக்கான்?
சிலுவையின் மூலமா கிடைச்சிருக்கான். ஹல்லேலூயா. யோவான் 14:27 சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன். எப்படி கொடுக்குறேன்னா, உலகம் தரம்படி நான் என்ன பண்ணல, கொடுக்கல. உலகம் தரபடி நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகத்தால் பெற முடியாத, இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு உன்னத தெய்வீக சமாதானத்தை அவர் எதன் மூலயமா கொடுத்துருக்கிறாரா? சிலுவையின் மூலயமா நம்ம கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையின் மூலயமா இந்த சமாதானத்தை கொடுத்துருக்காரு. இதை நம்ம எப்படி பெற்றிருக்கோம்? ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம எப்படி பெற்றிருக்கிறோம்னா, கொலோசியர் 1:20 சொல்லுறது, சிலுவையில் சிந்தின இயேசு ரத்தத்தினாலே என்ன பண்ணியிருக்கான், ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாகியிருக்கான். ஹல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்கார் மரித்தாரு அப்படின்னு நான் விசுவாசிச்சலே எனக்குள்ளே என்ன வந்துருதா, தெய்வீக சமாதானம் என்னை ஆட்கொள்கிறது. நான் அதை விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அப்போது பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது, தெய்வீக சமாதானம் உண்டாயிருக்கிறது. அதே போல் இன்னொன்று ஒரு பகுதி, அவர் அந்த சிலுவையில் சிந்தின அந்த சிலுவையினால் 1 யோவான் 2:25 சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போது சிலுவையினால் என்ன உண்டாயிருக்கான், ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. என்ன நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு? அந்த நித்திய ஜீவனை எப்படி நான் பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய ஜீவனை கொண்டு நித்தியத்திற்கு பிரவேசிப்பது கூடாத காரியம். தேவன் சொல்லுகிறாரு, யோவான் 10:11 சொல்லுகிறாரு, நான் என் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதே 10:9 சொல்லுகிறது, மனுஷன் அவர் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அடுத்த வருஷம் நினைக்கிறேன், நானும் அவைகளுக்கு என்ன உண்டாக்க வந்திருக்கிறேன், ஜீவன் உண்டாக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன் யாருக்குள்ளே இருக்குது இப்போனா? நமக்குள்ளே இருக்குது. இன்னும் தெளிவாக நம்ம வாசித்து பார்த்தோம்னா, யோவான் 1:3 சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது அவருடைய ஜீவன் யாருக்குள்ளே இருக்குன்னா, மனுஷராகிய நமக்குள் இருக்குது. அந்த ஜீவன் என்ன வேலை செய்யணும், நம்மை ஒளியின் பாதையில் நடத்தும். ஹல்லேலூயா. இருளானது அதை பற்றி பிடிக்காத கூடாதபடி, இருளான பாவ அந்தகாரம் அதை சேராதபடி, ஜீவனுடைய மனுஷனை சேராதபடி, குமாரனுடைய ஜீவனை பெற்ற மனுஷர்கள் இருளான வாழ்க்கைக்குள்ளே சென்று பாவத்தில் மரிக்காதபடி அவருடைய ஜீவன் நம்மளை ஒளியின் பாதையில் என்ன பண்ணுதான், நடத்தி கொண்டு போகிறது. அந்த ஒளியின் பாதை எது தெரியுமா? பரம எருசலேமுக்கு நடத்தி கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவனை பெற்று தான் நம்ம எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியும். மனுஷனுடைய ஜீவனால் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவோடைய ஜீவனையை கொடுத்து நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் ஒளியின் பாதையில் நம்ம என்ன பண்ணுறாரு, நடத்தி கொண்டு போகிறார். சரி, சிலுவை குறித்து பவுல் மேன்மை பாராட்டக்கூடிய இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவருடைய கிருபையினாலே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்குமா, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். அவருடைய கிருபையானது நம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனாய் மாற்றிருக்கிறது. அவருடைய கிருபை என்ன, அவருடைய கிருபை எப்படிப்பட்டது, அது யாருக்கு கிடைக்கும், என்னதென்று நம்ம தியானிக்கலாம். முதலாவது தீத்து 2:11 வாசிக்கலாம். ஆமேன். இந்த வசனத்தில் நம்ம தெளிவாக வாசித்து பார்த்தோன்னா 2:11 சொல்லுகிறது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அப்போ ஒரு கிருபை வெளிப்படுது. அந்த கிருபை எதற்காக வெளிப்படுதுன்னா, ஒவ்வொரு மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த தேவ கிருபையானது பிரசனம், அதை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போது ரட்சிக்கப்படுவதற்காக கிருபையானது இந்த உலகத்திற்கு வருகிறது. அது யார் மூலயமா வருகிறதுனா, இயேசு கிறிஸ்து மூலயமா வருகிறது. அதே 12 அடுத்த வசனம், கிருபையினாலே நம்ம என்னமாக்கப்பட்டிருக்குமா, நீதிமான்களாக்கப்பட்டிருக்குமா. ஏன் இந்த கிருபையை குறித்து, இந்த கிருபை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லையா அப்படின்னா, இருந்துச்சு. கிருபை என்னது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய இடத்துல இருந்துச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இருந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு இருந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மட்டும்தான் இந்த கிருபையானது இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலேயோ அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எப்படி குறிப்பிட்ட நபருக்கு, குறிப்பிட்ட குடும்பத்திற்கு, குறிப்பிட்ட ஜனத்துக்கு இருந்துச்சுன்னா, ஆதியாகமம் 6:8 வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் அத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் யாருக்கு தான் கிடைக்குது? நோவா ஒருவருக்கு தான் கிடைக்குது. நோவா ஒருவர் மட்டும்தான் என்ன பண்ணுறாரு, அந்த ஜலப்பிரயத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார். நோவாவுக்கும் ஒரு குடும்பங்களுக்கு மட்டும்தான் என்ன கிடைச்சிதான், இந்த கிருபை கிடைச்சிது. அதே 19:19 வாசித்து பார்த்தீங்கன்னா, லோத்துக்கு என்ன கிடைச்சிது, கிருபை நான் இந்த மலை மேல் உள்ள பட்டணத்துக்கு ஓடி போகாதபடி எனக்கு உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால நான் எங்கே போகிறேன், இந்த கீழே இருக்கிற பட்டணங்களுக்கு ஓடி போய் என் ஜீவன் தப்ப பிழைச்சி கொள்கிறேன்ட்டு. யாருக்கு கிடைச்சிது இந்த கிருபை? லோத்துக்கு கிடைச்சி. ஆனால் மிச்சம் உள்ள சோதம் குமரா என்ற பட்டணங்களுக்கு, மனிதர்களுக்கு
அழிக்கப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. அடுத்து 39:21 வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு என்ன கிடச்சிது? தேவன் யோசேப்போடு கூட இருந்ததுனால அங்கே யோசேப்புக்கு என்ன கிடச்சிது? கிருபை கிடைத்தது. ஆனால் மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை. மற்றவர்கள் என்ன பண்ணாங்க? அவருடைய ஜீவன் என்ன ஆச்சு? அடுத்து இன்னும் தெளிவாக வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 33:12, யாத்திராகம் 33:17 இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படாதபடி மோசே வேண்டின ஜபத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. அப்போ மற்ற ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்து தேவனுடைய கோபம் அவர்களை நெருங்கின போது இந்த 33:12, 33:17 இந்த வசனங்களை மோசே ஜெபித்ததனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைச்சுதான்? கிருபை கிடைத்து அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் அடுத்து யாத்திராகம் 34:6, 34:9 இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, மோசே தேவனை பார்க்கும்படி பிரயாசப்பட்டார். அப்போது தேவனை கண்டவன் யாரும் உயிரோடு இருந்ததில்லை. பார்க்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? சடுதியாக மரணம் அடையும். ஆனால் மோசேக்கோ என்ன கிடைத்தது? தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால தேவனை என்ன பண்ணார்? பார்த்தார். 1 நாளாகமும் 17:13 சாலமோனுக்கு தேவனுடைய கண்கள் என்ன கிடைச்சது? கிருபை எடுத்து. தாவீது பல சங்கீதத்தில் எழுதியிருப்பார், அவருடைய கிருபை என்னை எப்படி மாற்றுது, அவர் கிருபை கிடைத்ததுனால் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னு பல சங்கீதத்தில் தாவீது அவர் கிருபை கிடைத்ததை பகிர்ந்திருப்பார். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கிருபையானது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டும்தான் என்ன இருந்துச்சா? இந்த கிருபையானது கொடுக்கப்பட்டது. இந்த கிருபைக்கு 2 தன்மைகள் உண்டு. என்ன தெரியுமா அந்த தன்மைகள்? வேதத்தை தியானிக்கும் போது தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு 2 காரியங்கள். கிருபையானது ஒரு மனிதனை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. அதே போல் அந்த கிருபையானது ஒரு மனிதனை பொருட்டாக எண்ணும். ஹல்லேலூயா. பொருட்டாகனா அவனை முக்கியமாக கிருபை காண்பித்து கொடுக்கும். தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அந்த கிருபையானது ஒரு மனிதனை முக்கியத்துவப்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜனங்க இருந்தாங்க, ஆனால் ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கண்கள் என்ன கிடைச்சது? முக்கியத்துவம். யார் அது? நோவா. இந்த கிருபை நம்ம வாசிக்கலாமா? புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவர் கிருபை என்ன பண்ணுமோ? ஒரு மனுஷனை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. அவர் கிருபையானது ஒரு மனுஷனை அழிவுக்கு நேராக தள்ளாமல் அந்த மரணத்துக்கு நேராக செல்லாதபடி அவனை கிருபையானது என்ன பண்ணுமா? சூழ்ந்து அவனை பாதுகாத்து கொள்ளுமா. அதே போல் இந்த கிருபையானது பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பிட்ட ஜனங்களுக்கு, குறிப்பிட்ட நபருக்கு, குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு கிருபைக்கு என்ன தன்மை தெரியுமா இருக்குது? ரோமர் 3:23-24 சொல்லுகிறதுபடி, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்த அந்த சூழ்நிலை இலவசமாய் அவருடைய கிருபை என்ன பண்ணால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மீட்டுக்கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கும். அப்போது இந்த கிருபையானது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சிலுவையை குறித்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்ட காரணம், ஒரு நபருக்கு கிடைத்த கிருபை, ஒரு குடும்பத்துக்கு கிடைத்த கிருபை, ஒரு ஜாதிக்கு, ஒரு ஜனங்களுக்கு கிடைத்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலமாக இன்றைக்கு உலகம் அனைத்திற்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கான்? கிடைக்கப்பட்டிருக்கான். இந்த உலகம் அனைத்திருக்கிற ஜனங்களும் அவருடைய கிருபையினால் இன்றைக்கி என்ன பண்ணப்பட்டிருக்காங்களா? நீதிமான்களாக்கப்பட்டிருக்காங்களா. ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமாக சொல்லப்போனால் அவருடைய கிருபையினால் அழிந்து போகிற ஒவ்வொரு ஜனங்களும் பொருட்டாக எண்ணப்பட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு முக்கியத்துவமாய் காணப்பட்டிருக்காங்க. தேவனுடைய அவர்களை பார்க்கும்போது, அவர்கள் பாவத்தில் அழியும் போது அவருடைய உள்ளம் துடிக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை இந்த உலகத்தை அனைத்திற்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே தான் ஒருவரும் கெட்டு போவதற்கு அவருக்கு என்ன இல்லையா? சித்தம் இல்லை. ஏன்னா அவருடைய கிருபை எல்லாரும் மேலே இருக்கு. ஹல்லேலூயா. அந்த கிருபை கிடைத்தது முக்கியம் இல்லை, அந்த கிருபை ஒவ்வொரு மனிதனையும் முக்கியமாக மாற்றியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதர்களையும் தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றவர்களாய் மாற்றியிருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 8:18 12-14 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 15 3-7 வரைக்கும் வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, நேற்று தியானித்தது போல 3 உவமைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 100 ஆடுகள், 10 வெள்ளிக்காசு, 2 மகன்கள். இந்த 100 ஆடு உடையவர் வசதியானவர் தானே, ஆனால் அந்த ஒரு ஆடு மேலே அவருக்கு என்ன பண்ணுது? போகுது. இந்த 10 வெள்ளிக்காசு உடையவங்க அவங்களுக்கு வசதியானவங்க தான், 10 வெள்ளிக்காசு வச்சுருக்காங்க, ஒன்று தானே. ஆனாலும் அவங்க எதை தேடுறாங்க? விளக்கை கொளுத்தி வீட்டை ஃபுல்லாக பெருக்கி என்ன பண்ணுறாங்க? இந்த ஒரு வெள்ளிக்காசு என்ன பண்ணுறாங்க? தேடுறாங்க. 2 மகனுடையவர், அவன் அழிஞ்சு போயிட்டான். அவனுடைய நிர்விசாரணம், அவனுடைய பாவத்தினால தான் அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு தகப்பன் அன்பை புரிஞ்சுக்காமல் விலகி போயிட்டான். ஆனால் தகப்பன் விட்டாரா?
காரணம் ஏன்னா அதுதாங்க கிருபை. அல்லேலூயா. இந்த ஊமையை சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை சிலுவையின் மூலம் மாற்றியது என்பது தான் இந்த ஊமைகள் தேவன் அங்கே என்ன பண்ணுறாரு எடுத்து சொல்கிறார். 100 ஆடுடைய 100 இருக்குது, ஆனால் 1 காணாமல் போயிடுச்சு. அந்த 1க்காக அவர் என்ன பண்ணுறாரு, பிரயாசப்பட்டு தேடுகிறார். காரணம் அந்த 1 விலையேற பெற்றது, அந்த 1க்கு தேவனுடைய கிருபைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் தொலைந்து போனாலும் தேவன் என்ன பண்ணார், அதை அந்த மெய்ப்பன் என்ன பண்ணார், தேடினார்னு ஊமைகளை சொல்கிறது. இந்த கிருபையை குறித்து தான் இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை இந்த கிருபையை அவர் செய்து காட்டியிருப்பார். நிறைய இடத்துல யோவான் 5:1-9 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, 38 வருஷமாக வியாதியில் கடந்து ஒருவராலும் எண்ணப்படாத உதாசீனப்படுத்தி கொண்டு அதே இடத்துல எல்லாத்தையும் செஞ்சு ஒரு அசுத்தமான நிலைமையில் காணப்பட்ட அந்த ஒரு மனுஷன் மேலே தேவன் என்ன பண்ணுறாராம், அவனை ஒரு பொருட்டாக எண்ணி அவனுக்காக எங்கே போகிறாராம், அந்த பெதஸ்தா குளத்தண்டைக்கு போகிறார். ஹல்லேலூயா. அவனை ஒரு முக்கியமாக எண்ணி, காரணம் அவர் சிலுவையில் சிந்த போகிற அந்த ரத்தம் அவனையும் என்ன பண்ணிட்டான், அன்றைக்கு ஒதுக்கப்பட்டு ஆலயத்து பக்கத்தில் தான் கிடக்கிறான், ஆலயத்து இன்னும் சமீபமாக இருக்கிறான், குளத்தண்டையில் இருக்கிறான், இத்தனை வருஷமாக இருக்கிறான். இத்தனை வருஷமும் எண்ணாத ஒரு மனிதனை ஒருவர் தேடி செல்கிறார். அல்லேலூயா. அவனை பொருட்டா எண்ணினார். அதனால தான் அங்கே தேடி சென்று, நீ இங்கெல்லாம் இறங்க தேவையில்ல, நீ படுக்கை எழுந்து கொண்டு என்ன பண்ணு, நடன்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாரு, தேர்ச்சுக்கிறார். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லூக்கா 7:36-50 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, பாவியாகிய ஸ்திரீ சீமோன் வந்து சொல்கிறார், ஐயோ இவ பாவியாக ஸ்திரீ, இவ ஏன் இவளை தொடுகிறார், இவ ஏன் இயேசு கிறிஸ்துவை தொடுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுத்தமான தீண்ட தகவல்களை பார்க்கும்பொழுது தேவன் சொல்கிறார், இவ என்னிலும் என்ன, இவள் மிகவும் அன்புக்கு வந்தாலே இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான். அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாரு, ஒரு விலையேற பெற்றவளாய் அவர் என்ன பண்ணாரா, எண்ணினார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், அடுக்கி கொண்டு போகலாம். அதே மாதிரி 8:26-30 லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் சுடுகாட்டில் இருக்கிறான் ஒருத்தவன். இந்த ஊர் ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க, அவனை மறந்தே போயிட்டாங்க. அவங்க சொந்த தகப்பன் தாயை அவனை என்ன பண்ணிட்டாங்க, வெறுத்து இவன் எனக்கு மகனே இல்லைன்ட்டு ஒதுக்கி சுடுகாட்டில் வச்ச ஒரு லேகியோன்ற அந்த எண்ணிக்கையுடைய பிசாசுகளை கொண்ட மனிதனை யார் என்ன பண்ணுறாராம், படகு ஏறி கதிரேன நாட்டுக்கு என்ன பண்ணுறாராம், அவர் தேடி செல்கிறார், அவனை மீட்கிறார். காரணம், அந்த ஒரு பிசாசு பிடிச்சவன், அத்தனை பிசாசு இருக்குது, இவன் நரகத்துக்கு தான் போக வேண்டியவன், இவன் ஒன்றுமே இல்லாதவன், தகுதி இல்லாதவன் இயேசு நினைக்கவே இல்லை. ஏன் தெரியுமா, அவனுக்கும் என்ன பண்ணாரா, விலையேற பெற்றவராக எண்ணினார். அவருடைய பார்வையில் அவனும் ஒரு முக்கியமானவனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கிருபை தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறது தெரியுமா, முக்கியமானவர்களாய் மாற்றிருக்கிறது. நம்ம பாவம் செய்கிறோம், நம்ம அக்கிரமம் செய்கிறோம், தேவனுக்கு விட்டு பிரிந்து தூரமாக இருக்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணல, அப்பான்னு கூப்பிடும்பொழுது உடனே என்ன பண்ணுறாராம், அவர் தம்முடைய கிருபையினால் நம்மளுக்கு என்ன பண்ணுறாராம், மிகுந்த கிருபையினால் அவர் நமக்கு இறங்குகிறார் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. அல்லேலூயா. அவருடைய மிகுந்த கிருபையினால் நம்ம தூரமாக இருந்தாலும் நம்மை தேடி சென்று நம்மளுக்கு என்ன பண்ணுறாராம், இறங்குகிறார். இந்த கிருபையை தான் எதன் மூலயமா பெற்றிருக்கிறோம் தெரியுமா, அதான் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஏன்னா அவனுக்காகவும் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சிலுவையில் மரியாதை அவனையும் நான் ஒரு பொருட்டாக எண்ணப்படுவதற்கு நான் மற்றவர்களால் உதாசீனப்பட்டேன். நான் மற்றவர்களால் அவருடைய இயேசப்பாவுடைய மூஞ்சில் உமிழ்ந்தாங்க, துப்புனாங்க, அவர் மூஞ்சில் காலாலையும் கையாலையும் எட்டி உதைச்சாங்க. பாருங்கள், காலாலையும் கையாலையும் எட்டி உதைச்சாங்க, தலையில் அடித்தாங்க. அவர் பண்ணாத கொடுமையில் அரை நிர்வாணமாக எங்கே தொங்கினாராம், அவர் யார் தெரியுமா, அண்ட சராஸ்திரங்களை உண்டாக்கின இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற அந்த தேவனை தான் என்ன பண்ணாங்க தெரியுமா, இப்படி கொடுமைப்படுத்தினாங்க, இப்படி உதாசனப்படுத்தினாங்க, இப்படி கேவலப்படுத்தினாங்க. ஆனால் அவர் அதை பொருட்டாக என்ன பண்ணலையா, வசனம் சொல்லு, அவர் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவரை இவ்வளவு அவமானப்படுத்துகிறத அவர் சற்று கூட என்ன பண்ணலையா, ஒரு பொருட்டாக இல்லை. ஏன் தெரியுமா, அவர் என்னை இப்படி பண்ணிட்டா கூட பரவாயில்ல, எனக்கு பின் இந்த சிலுவையின் மூலம் கிடைக்க போகிற கிருபையினால் ஏதோ ஒரு நபர் இல்லை, ஏதோ 2 நபர் இல்லை, ஏதோ ஒரு குடும்பம் இல்லை, ஏதோ ஒரு ஜாதி இல்லை, ஏதோ ஒரு ஜனங்கள் இல்லை, இந்த சகல உலகங்களும் பிதாவாகிய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் மாறப்போகிறார்கள் என்ற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, இதுதாங்க உண்மையான தேவனுடைய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை எண்ணிதான் அவர் என்ன பண்ணாராம், அந்த அவமானத்தையும் அந்த பாடுகளை அவர் என்ன பண்ணல, சற்றும் பொருட்டுப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. அடுத்து கலாத்தியர் 6:14 வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் என்னென்ன குறியீடுகள் கொடுத்துருன்னு பார்ப்போம். எப்பவுமே எனக்கு இப்படி தியானிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வசனத்தை அது என்ன, அது ஏன் வந்துச்சு, அது எதற்காக, ஒய், வாட், வேர் அப்படின்றத கொஷின் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தியானிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே போல் இதில் ஒரு குறியீடு கொடுத்துருக்கு, செமிகோலன், மேன்மை பாராட்டது இருப்பேனாக அப்படின்னு ஒரு செமிகோலன் கொடுத்துருக்கு. அந்த செமிகோலன் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னா, டு ரிலேட்டட் இண்டிபெண்டன்ஸ் கிளாஸஸ் அப்படி சொல்லுவாங்க கிராமர். அப்படின்னா ஒரே அர்த்தம் கூடிய 2 வாக்கியங்களை பிரிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்களா இந்த செமிகோலன். இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா பாதிக்கோள் குறின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா.
அல்லது அரைக்கோள் குறின்னு சொல்லுவாங்க. இந்த செமிகோல் அப்படின்னா இதுக்கு ஏதோ அடுத்து ஒரு காரியம் இருக்குது, அடுத்து இதே தொடர்புடைய ஒரு காரியம் இருக்குது, அதை நான் பிரித்து தனியாக தெளிவாக கொடுத்துருக்கேன் அப்படின்றத முக்கியத்துவப்படுத்துறதுக்கு தான் அந்த செமிகோல் என்ன பண்ணுறது, அந்த அரைக்கோள் குறி என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன முக்கியமானது, அடுத்து நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக, ஏன்னா உலகம் அவரால் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, கமா, அங்கே ஒரு கமா பார்க்குறோம். இன்னும் தொடர்ச்சி வரப்போகுது. அடுத்து நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். என்ன இந்த வசனங்கள் சொல்லுகிறது? அப்பா நான் மேன்மை பாராட்டினேன், ஏன்னா இவ்வளோ பெரிய காரியங்களை யாராலும் செய்ய முடியாது, யார் மட்டும்தான் செய்ய முடிஞ்சது, இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் 2 கொரிந்தியர் 10:17 இந்த வசனம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்ணும், ஏன்னா சாப சின்னமாகிய அந்த சிலுவையில் அது வரைக்கும் மேன்மை தெரியல அந்த சிலுவைக்கு. ஏன்னா அது வரைக்கும் எல்லாரும் கண்டு பயந்தாங்க, அது வரைக்கும் அதை பார்க்கும்போது எல்லாரும் நடுங்கினாங்க, ஏன்னா கொடூரமாய் கொள்ளக்கூடிய ஒரு சின்னமாக இருந்தது. ஆனால் அந்த சிலுவை எப்போ மேன்மை பாராட்டணும்னா சொல்லுகிறது பண்ண இயேசு கிறிஸ்து எப்போ மரித்தாரோ அவருடைய மேன்மையின் நிமித்தம் தான் சாபமான அந்த சிலுவை உயர்வாய் எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அடுத்து அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில். ஏன்னா சிலுவையில் அறையுண்டு இருக்குது, சிலுவையில் அறையுண்டு இருக்குது. என்ன இந்த 2 வார்த்தைகளுக்கும் அதை ஏன் தனியாக கம்மா போட்டு கொடுக்கணும் அப்படின்னு என்ன வித்தியாசங்கள் இருக்குது இதுக்குள்ளே பார்க்கும்போது, முதல் பகுதி எடுத்து அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்குன்னா உலகம் எனக்கு ஏற்றது இல்லை அப்படின்றது தான் அதற்கான பொருள். ஹல்லேலூயா. அப்போது உலகம் எனக்கு என்னது, ஏற்றது கிடையாது. ஆனால் உலகத்தில் உள்ள காரியங்களும் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் எனக்கு என்னதில்லை, ஏற்றது கிடையாது. அதுதான் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் என்னங்க ஏற்றது இல்லை. அப்படி என்ன இந்த உலகத்தில் இருக்குது? உலகத்தில் என்ன தெரியுமா இருக்குது, வாசிப்போமா? ஆமாம், 1 யோவான் 2:16 உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் யாரான உண்டானதல்ல, பிதாவனால் உண்டான. அப்போ எதனால் உண்டாயிருக்கு இதெல்லாம்? அடுத்த சொல்கிற வசனம் பாருங்கள், இவைகள் எல்லாம் எதனால் உண்டாயிருக்கான்? அப்போது உலகம் எனக்கு ஏற்றுதல்லைன்னு சொல்ல காரணம், நானும் அவராலே உலகம் எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கான், சிலுவையில் அறையொன்றிருக்கு. அப்போது உலகத்தில் ஏன்பா சிலுவையில் அறையொன்றிருக்கு அப்படின்னா, உலகம் எனக்கு என்ன இல்லை, ஏற்றது கிடையாது. ஏன்னா உலகத்தில் உண்டான காரியங்கள் என்ன, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது ஒரு மனுஷனுக்கு ஜீவனை தருமா? இது ஒரு மனுஷனுக்கு நித்திய வாழ்வு கொடுக்குமா? இது ஒரு மனுஷனுக்கு கிருபை கொடுக்குமா? இது ஒரு மனுஷனை காப்பாற்றுமா? அப்படி என்று பார்த்தால் சற்று கூட இல்லை. ஹல்லேலூயா. ஒரு துளி, 1% 0% கூட என்ன இல்லை. இவைகள் என்ன பண்ணாது? அப்போ இவைகள் என்ன பண்ணுன்னா மனுஷனுக்கு மரணத்தை என்ன பண்ணுமா, நேரிடும். மனுஷனை இருளுக்குள்ளே என்ன பண்ணுமா, கொண்டு செல்லும். இவ்வளவு மேன்மைக்குரிய அந்த சிலுவையை இந்த 3 காரியங்களை என்ன பண்ணுமா, கொச்சைப்படுத்துமா. ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, கலாத்தியரில் சொல்லப்படுகிற மாம்சத்தின் கிரியைகள் அனைத்தும் 17 என்ன பண்ணுமா, இவைகளுக்குள்ளே அடங்கும். ஹல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை என்னென்ன, நம்ம சரீர பிரகாரமாக கொண்டிருக்கிற ஆசைகள், கண்கள் இச்சை, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், அது ஆசைப்படுகிறது. ஜீவனத்தின் பெருமையானவைகளை பேசுகிறது. இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு நான் பெருமையானதை பேசுகிறேன்னு கூட என்ன பண்ணாது, சிலருக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரியான நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பேசுகிறது அவங்களுக்கு பார்வையில் சரியாய் பேசுகிறது போல தோணும். ஆனால் உண்மையாலுமே அவைகள்லாம் எப்படிப்பட்டது, பெருமைக்குரியவைகள். இந்த பெருமைக்குரிய காரியங்கள்லாம் என்ன செய்யாது, ஒரு மனுஷனுக்கு நித்திய வாழ்வு கொடுக்காது. ஒரு மனுஷனுக்கு கிருபை அவன் மேல் வர விடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதனால தான் இந்த உலகம் எனக்கு அவராலே சிலுவையில் அப்போது அவர் இந்த உலகத்தை காட்டிலும் மேன்மையானவரா? ஆமாம், அவர் இந்த உலகத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனை காட்டிலும் அவர் உயர்ந்தவராய் காணப்படுகிறார். அவர் இந்த சொல்லப்பட்ட 4 காரியங்களும் நமக்கு ஜீவன் உண்டாக்கி, பாவ மன்னிப்பாகி, மீட்பை உண்டாக்கி, நமக்கு தெய்வீக சமாதானத்தை தந்து, கிருபை தந்து, நம்மை ஒரு பொருட்டாய் எண்ணின அவர் இவைகளை காட்டிலும் எப்படி இருக்கிறாராம், மிகவும் மேன்மை உள்ளவராக இருக்கிறார். அதை 2 கொரிந்தியர் 10:17 சொல்கிறபடி, ஒருவன் மேன்மை பாராட்டினால் யாரை தான் மேன்மை பாராட்டணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டணும். சாபத்தீடான ஒரு சின்னத்தை ஆசீர்வாதமாக மேன்மையாக மாற்றின அவரை குறித்தே. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:9, 3:11 சொல்லுகிறாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணப்பட்டேன்,
பல கோடி சொத்துக்கு அதிபதி யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். 3 கப்பலுடைய மகா ஞானி, நியாயப்பிரமாணம் முழுவதையும் கற்று தேர்ந்தவர். அவருடைய அறிவுக்கு எட்டாதது ஒன்றுமில்லை, அவருடைய ஆஸ்திக்கு எட்டாதது ஒன்றுமில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறாரு, அவருடைய மேன்மைக்காக, அவர் நிமித்தம் நானும் என்னப்பட்டிருக்கேன்னா இந்த மேன்மைகளெல்லாம் என்ன பண்ணுறேன், ஒரு குப்பையாக எண்ணுகிறேன், அது ஒரு நஷ்டமாக எண்ணுகிறேன், அது எனக்கு ஒன்றுத்துக்குமே உதவாது எண்ணுகிறேன். இந்த உலக மேன்மை, இந்த உலக புகழ், இந்த உலக பெருமைகள், இந்த உலக ஆஸ்திகள், இந்த உலக அந்தஸ்துகள், இந்த உலகத்தில் என்னை புகழறது, இந்த உலகத்தில் நான் கோடீஸ்வரனாக இருக்கிறது, ஒரு வீடு கட்டி வாழறது, ஒரு இதை வாங்குறது, அதை வாங்குறது, இதெல்லாம் எனக்கு என்ன இல்லை, ஒரு பொருட்டாக என்ன இல்லை. காரணம், அவர் நிமித்தம் இதை எல்லாத்தையும் நான் எப்படி எண்ணுகிறேன்னா குப்பை எண்ணுகிறேன், ஒரு நஷ்டம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு தூசி எண்ணுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் அவரால் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அடுத்து, நானும் உலகத்திற்கு சிலுவையில். இது ஒரு கண்டினியூஷன். என்னன்னா இங்கே என்ன சொல்கிறாரு, உலகம் எனக்குரியது அல்ல. என்னது? உலகம் எனக்கு ஏற்றது இல்லை, உலகத்தில் உள்ள காரியங்களும் எனக்கு ஏற்றதில்லை. ஏன்னா அவைகளால் ஒருவருக்கு மீட்பும் ரட்சிப்பும் சமாதானமும் கிருபையும் ஜீவனும் பாவ மன்னிப்பும் உண்டாகாது. அதனால் அது என்னதில்லை, ஏற்றதில்லை. நானும் உலகத்திற்கு சிலுவையில். அப்படின்னா நானும் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, இதுதான் இதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ நானும் இந்த உலகத்திற்குரியவன் அல்லனா, அப்போது வசனம் சொல்லுகிறது யோவான் 15:19. இங்கே பாருங்கள், நீங்கள் உலகத்தாராக இருந்தால் இந்த உலகம் என்ன பண்ணுமோ உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். ஏன்னா அவங்கள பேசுகிற மாதிரி நீங்களும் என்ன பண்ணுவீங்க, பெருமையானவர்களே பேசுங்க. அவர்கள் நடக்கிறபடி தேவனுக்கு விரோதமாக நீங்களும் என்ன பண்ணுறீங்க, நடக்கிறீங்க. அவங்க சர்ச்சைக்கு வராமல் வேற எங்கேயோ போகிறாங்கன்னு நீங்களும் என்ன பண்ணுறீங்க, அப்படியே செய்தீங்களா நீங்கள் யாரும் உலகத்தார். அப்போ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி தான் இருக்கும், இப்போ இவங்க மகிழ்ச்சியாக இருக்கும். பிசாசனன்னு நம்மளை என்ன பண்ண மாட்டான், சற்றும் தீண்ட மாட்டான். ஹல்லேலூயா. நம்ம மேலே சற்று கவனம் வைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம செய்கிறதெல்லாம் யாரால் உண்டானவைகளை செய்கிறோம், இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசனால் உண்டானவைகளை செய்கிறதுனால அவன் நம்ம இடத்துல என்ன பண்ண மாட்டான், நம்முடைய மேலே நோக்கம் வைக்க மாட்டான். உலகமும் நம்மளை என்ன பண்ணுமா, சிநேகிக்கும். நம்மளை பெருமையாக பேசுவார்கள். நம்மை பார்க்கும்போது நம்ம இடத்துல அநேக பேர் என்ன பண்ணுவாங்களாம், சேருவாங்க. நம்மை பார்த்தாலும் நம்ம இடத்துல அநேக பேர் கூட்டம் கூடுவாங்க. நம்மை குறித்து சந்தோஷமாக நம்ம இடத்துல நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்வாங்க. எப்பொழுதுனா நாம் உலகத்தாராக இருக்கும்பொழுது உலகம் நம்மை சேகிக்கும். ஆனால் இதுவே நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை நாம் எப்பொழுது கடைபிடிக்கிறோமோ, நம்ம எப்பொழுது அதன்படி வாழ்கிறோமோ, அடுத்து சொல்லுகிறது உலகம் உங்களை என்ன பண்ணுமா, பகைக்கும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் உலகம் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடிச்சுங்க, உங்களை உயர்வாக பேசிச்சு. ஏன்னா நீங்களும் அப்படி பேசுனீங்க. நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை வராமல் எங்கே போனீங்கப்பா, முக்கியமான ஃபங்க்ஷன்ப்பா, முக்கியமான கூட்டம்ப்பா, அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா, புதுசாக கட்சியெலாம் ஆரம்பிச்சிருக்கு, நான் போகணும்ப்பா, அப்படிலாம் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, உலகத்தில் உங்களையும் என்ன பண்ணுவாங்க, பெருசாக நினைப்பாங்க. உங்களுக்கும் ஒரு பதவி கொடுப்பாங்க, உங்களையும் பெரிய ஆளாக மாற்றுவாங்க. ஆனால் நாம் உலகத்தாராய் வாழாதது போல நாம் உலகத்துக்கு சிலுவையில் அறையும் பொழுது, நானும் உலகத்தான் அல்லாதுன்னு சொல்லும்பொழுது தேவனை தேடி வருமோ. எவ்வளோ முக்கியமான சூழ்நிலை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை நம்ம வருவோம், எவ்வளோ முக்கியமான வேலைகள் இருக்கும், எனக்கு தேவன் முக்கியம்னு சொல்லிட்டு, அவர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தை நம்ம செய்யும் பொழுது, தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது, தேவனுக்காக நம்ம எழும்பும் பொழுது, புதிதான காரியங்களை செய்யும் பொழுது தேவனுக்காக, உலகம் என்ன பண்ணுமா, உலகம் என்ன பண்ணுமா, பகைக்குமா. உலகம் நம்மளை ஒதுக்குமா. இன்னும் சொல்லப்போனால் நம் மீது பொறாமை கொள்ளும் அப்படின்னு வசனம் சொல்கிறது. நாம் தேவனுக்கென்று செயல்படும் பொழுது, தேவனுடைய காரியங்களை நம்ம நடப்பிக்கும்போது உலகம் நம்மளை என்ன பண்ணுமா, நம் மீது பொறாமை கொள்ளுன்னு வசனம் சொல்கிறது. இந்த உலகம்னு சொல்கிறது வேறு யாரும் இல்லை, நம்மை சுற்றி உள்ளவங்க தான். இன்னும் சொல்லப்போனால் சபையில் உலக சிந்தை கொண்ட மனிதர்கள் இருந்தாலும் கூட என்ன பண்ணுவாங்களாம், அவர்களும் உங்களை பகைப்பாங்களாம், அவங்களும் உங்களை உதாசீனப்படுத்துவாங்களாம், அவங்களும் உங்களை விரோதமாய் பார்ப்பாங்களாம். யார்? ஆபேல் காணிக்க அங்கீகரித்ததுனால யார் பகைச்சா? காயின் எரிச்சலானா, அவனை பொறாமையினால் என்ன பண்ணா? என் காயின் யாருங்க, அவர் ஒரு தேவ மனிதன், அவருக்கும் தேவன் யார் என்று தெரியும். ஆனால் அவருக்குள்ள உலகம் வந்தச்சுனால என்னாச்சு, தன் சகோதரனை கொலை செய்தார். ஆதியாகமத்தில் பார்க்குறோம் 26:14, ஆபிரகாம் செல்வ சீமானாய் மாறினார், ஆஸ்தியில் திரட்சியுடையவராய் மாறினதுனால எகிப்தியர் அவர் மீது என்ன கொண்டாங்களாம், பொறாமை கொண்டாங்க. அடுத்து ஆதியாகமம் 37:14, யோசேப்பு தேவனுடைய திட்டத்தை தன் சகோதரத்தில் பகிர்ந்துக்கும்போது தேவனை வழிபடுகிறவங்க தான், தேவன் உண்மையுள்ள தேவன் என்று தெரிஞ்ச சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, யோசேப்பின் மீது பொறாமை கொண்டாங்க. யோசேப்பு என்ன பண்ணாங்க, காட்டி கொடுத்து அடித்து, யோசேப்பு என்ன பண்ணாங்க, குழியில் போட்டு இஸ்மவேல் எடுத்து விட்டு அவனை சின்ன கொண்டமாக என்ன பண்ணாங்க, மாற்றினாங்க. இவர்கள்லாம் யார்? கூட இருந்தவங்க, தேவன் யார் என்பது தெரியும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க, பகைச்சாங்க, பொறாமை கொண்டாங்க. அது சங்கீதம் 106:19 நினைக்கிறேன்.
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன பண்ணாங்களாம்? பொறாமை கொண்டாங்களாம். அவள் தேவனுடைய காரியத்தை தானே நடப்பிக்கிறாங்க, தேவன் சொல்லுவதை தானே செய்கிறாங்க, தேவன் என்ன கட்டளைகள் செய்கிறாரோ அதை தானே கொடுத்தாங்க. அப்படி செய்கிற தேவ மனுஷர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்க பொறாமை கொண்டாங்க. இதுதாங்க பகை. இந்த பகை உலகத்தார நம்ம வாழாத இருக்கும்பொழுது, உலகத்தில் உண்டானவைகளால் நம்ம ஏற்காதபடி உலகத்துக்கு ஏற்றவனாய் நம் வாழாத போது என்ன பண்ணுவாங்களாம்? பகைப்பாங்களாம். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் மார்க் 17:15-9 பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் மூப்பர்களும் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பொறாமையினால் என்ன பண்ணாங்களாம்? சிலுவையில் அரைஞ்சாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், பொறாமை என்பது ரொம்ப மோசமானது. இது யாருக்கு விரோதமாக வரும்னா, யார் ஒருத்தவங்க தேவனுக்கு உண்மையாக எழும்புகிறாங்க, யார் நான் உலகத்தான் அல்ல என்று நான் தேவனுக்குரியவன் என்பது விசுவாசித்து அதன்படி செயல்படுகிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக என்ன எழும்புமா? பகை எழும்புமா. அந்த பகை வேறு யாரும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களே, நம்ம சொந்த குடும்பத்தில். ஒருவேளை உலக சிந்தை கொண்ட மனிதர்கள் சபையில் காணப்பட்டாலும் அவர்களே நமக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்களாம்? பொறாமை கொண்டு எழும்புவார்களாம். ஆனால் இந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சற்றும் கவலைப்படக்கூடாது, கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்னா அதே யோவான் 15:18 சொல்லுகிறது, உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருச்சான்? என்ன பகைச்சிருச்சான் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க? அறிஞ்சு கொள்ளுங்க. நான் உங்களை காப்பாற்றுகிறேன், நான் உங்களுக்கு கிருபை தருகிறேன், என்னுடைய கிருபை அவைகளை காட்டிலும் உங்களை இன்னும் என்ன பண்ணுமா? மேன்மை உள்ளவனாய் மாற்றிருக்கிறோம். அதை தானே வாசித்தோம். நம்ம எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாக இருக்கும் பொழுது நம்மை ஒரு பொருட்டாக என்ன செய்தது? எது? தேவனுடைய கிருபை. இன்றைக்கி உலகம் உங்களை பகைத்தது என்றது சோர்ந்து போகாதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை உதாசனப்படுத்துகிறாங்க, உங்களை கேவலமாக பண்ணுறாங்க, தேவனுக்காக நீங்கள் எழும்புறீங்க, ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது உங்களை அற்பமாக என்றாங்க, உங்களை நீயா இதெல்லாம் பண்ணுவியா, நீயா எப்படியா, அப்படியே உங்களை ஒரு கேவலமாக பொருட்டாக எண்ணும்போது சற்று கூட என்ன பண்ணாதீங்க? சோர்ந்து போய் உட்காந்துறாங்க. ஏன்னா அவர்களை காட்டிலும் நம்ம விலையேற பெற்றவர்களாய் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணுகிற தேவன், நீ இதை செய்கிற, ஒரு கலசம் தண்ணி கொடுக்கியாப்பா, இது பரலோகத்தில் உனக்கு பலன் இருக்குப்பா, நான் இதை என்ன பண்ணுகிறேன்? என்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன்னு நம்மளை எல்லாரையும் மேன்மையுள்ளவர்களாய் மாற செய்திருக்கு தேவனாகிய கர்த்தர். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இத்தனை பேரும் வல்ல பெரும் காரியங்களை செய்த அந்த சிலுவை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன்? மேன்மை பாராட்டத்தனை இருப்பேனோ. அது எவ்வளோ உன்னதமான காரியங்களை செய்ததில்ல. அந்த உன்னதமான காரியங்களை செய்ய காரணம் ஏன்னா, அது 2 Corinthians 10:14 சொல்கிறபடி இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்ததுனால தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்ததுனால தான் இன்றைக்கு நாம் எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கோமா? உலகத்தால் பகைத்தாலும் சரி, உலகத்து நம்மை விரோதமாக எழுப்பினாலும் சரி, நம்ம உலகத்தாரால் வாழாத இருக்கிறதுனால வருகிற அநேக பாடுகள்னாலும் சரி, தேவன் நம்மளை என்ன பண்ணுறாராம்? பாதுகாத்து கொள்கிறார். ஹல்லேலூயா. இந்த மேன்மை தான் யார் சொன்னார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த உலகத்தில் இந்த விருத்த சேதனத்தை குறித்தும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும், விருத்த சேதனம் ஒரு மனிதனுக்கு இந்த பெரும் காரியங்களை செய்யாது. அதாவது நியாயப்பிரமாணம் இந்த மனிதனை பூரணமாக்காது. ஆனால் சொல்லியிருந்த இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை என்ன ஆக்கினதான்? ஒரு மனிதனை பரிபூர்ணமாய் மாற்றி, அவனை சுத்தனாக மாற்றி, அவனை நீதிமானாக மாற்றி, அவனுக்கு இவ்வளோ பெரிய காரியங்களை செய்து அவனை ஒரு முக்கியமான நபராய் விலையேற பெற்றவனாய், காகங்களை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும், நூற்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை, பண்டசாலைகளை என்ன பண்ணல? சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளை என்ன பண்ணுறாரு? அவைகளை காட்டிலும் பல மடங்கு விசேஷித்தவர்கள்லாம் யார்? நீங்களும் நானும். அவரை விசுவாசித்து யோவான் 1:12 சொல்லுவது, ஏற்றுக்கொண்டவர்கள் தாம் பிள்ளைகள் என்று அவரை ஆதரித்து அவளை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு உன்னத மேன்மை வெளிப்பட்ட இடம்தான் அந்த சாபமாகிய சின்னம் சிலுவையில். ஹல்லேலூயா. அது இப்போ புனிதமாக மாற்றப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து இந்த ஒரு உன்னத சந்தோஷத்தை எண்ணி தான் இந்த அவமானங்களை அவர் என்ன பண்ணல? பொருட்டா என்ன இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே நாமும் இந்த உலகத்தார் வாழ, அப்போஸ்தலனாகிய பவுலை போல உலகத்துள்ள மனிதர்களையும் உலகத்துள்ள காரியங்களை கொண்டு வாழாதபடி தேவனுக்கென்று இந்த உன்னத மகிமையை பெற்று அவர் சிலுவையை குறித்து மாத்திரம் நம்ம என்ன பண்ணோம்? மேன்மை. அவர் சிலுவையை என்ன பண்ணுமா? நம்ம ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டே இருக்குமா அந்த உபதேசம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி தேவனுடைய பாதத்தில், நான் செய்த பாவத்தால் உம் தோளில் சிலுவை, ஆனாலும் என்னை நீர் தோளில் சுமந்தீ, ஆனாலும் என்னை நீர் தோளில் சுமந்தீ, என்னை வாழவை தரித்திரராயானவரே, வெண்ணாடை நாணனிய சிவப்பங்கி தரித்தவரே, என்னை வாழவை தரித்திரரானவரே, வெண்ணாடை நாணனிய சிவப்பங்கி தரித்தவரே, வெண்ணாடை நாணனிய சிவப்பங்கி தரித்தவரே,
பெண்ணாடை நாட நீங்க சீவ பங்கி தரித்தவர் கல்வாரிய நினைக்கையில கண்ணு கலங்குது அப்பா உள்ளம் உருகுது கண்ணு கலங்குது அப்பா உள்ளம் உருகுது கண்ணு கலங்குது என் உள்ளம் உருகுது கல்வாரி அன்ப நினைச்சு என் உள்ளம் கரையுது கண்ணு கலங்குது